கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விளாக்னா ஊர் திருவிழானால ஊருக்கு கிளம்புறோம். முதல்ல நாங்கள் போகிறோமா இல்லைன்னு தெரியல, அதனால சடனாக எடுத்த பிளான். ஏன்னா மைண்ட் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் உடம்பு சரியில்லை. அவனும் எங்கள் அக்காவும் வண்டி வரல. மிச்சம் மாதிரிலாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சா, அதனால் ஹோட்டலில் நிறுத்திட்டு சாப்பிட்டு போகலான்னு நிறுத்திட்டோம். சடனாக எல்லாேருக்கும் ஸ்ட்ரைக் ஆனது இந்த ஹோட்டலில். சின்ன வயசில் அங்கே இருக்கிற பார்க்கெல்லாம் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுருந்தோம். ஞாபகம் வந்தோடனே எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டோம், இங்கே தானே வந்து இப்படி விளாட்ணுன்னு சொல்லி. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் நல்ல ஒரு வியூ கிடச்சிது. சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தேன். ஆனால் என் ஃபேஸ்லலாம் அந்த சன்கிஸ் விழுந்தோடனே எனக்கு மூஞ்சே ஒரு மாதிரி பிரைட்டாக ஆகிடுச்சு. அதை வீடியோ எடுத்திருந்தேன். என் அக்காவை கூட திரும்பவே இல்லை. அதுக்கப்புறம் பிரியங்கான்னு கத்தின பிறகு திரும்பினா வீட்டுக்கு போவே நைட் ஆகிடுச்சு. அதனால் ஃப்ரெஷ்ஷாக போய் தூங்க போயிட்டோம். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கோச்சு. ஆனால் அது கோழி இல்லை, மைனா. இழந்தோடனே ஒரே மைனா சவுண்டை கேட்டார். வீடியோ எடுக்கும்போது பாட்டி கோலம் போட்டுருந்தாங்க. அது முடிச்சிட்டு பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து போய் குளிச்சுட்டு வந்து உட்காந்துச்சிட்டேன். ஏன்னா கிரகம் வரும். கிரகம் வந்தோடனே சீக்கிரமாக கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதனால் சீக்கிரமாக குளிச்சுட்டா கொஞ்சம் டைம் இருக்கும்னு சொல்லிட்டு உட்கார ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கிரகமாக வந்தது. நான் எங்கள் அக்கா காலை தண்ணி விட்டுட்டு மஞ்சள் குங்க வைக்க ஆரம்பிச்சிட்டு நாங்கள் நின்று சாமி கும்பிட்டுன்னு இருந்தோம். போன வாட்டி லேட்டாக தானே ஸ்டார்ட் ஆச்சு. அந்தமாரியே லேட்டாக ஆகும்னு நினச்சா கடைசியில் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானும் எங்கள் அக்காவும் கடகடன்னு கூல் பண்ணி தூக்கின்னு பின்னாடியே போகிறோம். அவங்க முன்னாடி ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. பாட்டி இருங்க ஸ்லோவாகவே போங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான், பாட்டி, எங்கள் அக்கா, ரித்துப்பர்ணா 3 பேர் முன்னாடியே போயிட்டோம். இந்த வாட்டி ஓவராக க்ரௌடாக இருந்ததுனால சுத்தமாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. சின்ன ஒரு கிளிப் தான் எடுக்க முடிஞ்சு. சரி எடுத்துகிட்டு வரைக்கும் போகணுன்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் 3 பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என் அக்காவை என் தங்கச்சி வீட்டில் விட்ட பிறகு திருப்பியும் நான் கோயிலுக்கு கிளம்புனேன். என்ன சாமிக்கு பொங்கல் வைக்கணும். அதனால் நான், எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டு பொங்கலை படிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு தூக்கம் நல்லா வந்துடும். அதனால் தூங்க போயிட்டேன். நான் மார்னிங் எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணி பின்னாடி போயிட்டேன். அம்மா உட்காந்துட்டாங்க. அம்மா கூட கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு அப்புறம் ப்ரஷ் பண்ணிக்கிட்டே அங்கே இங்கேன்னு நடந்துருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் லேண்டுக்கு போய்ட்டு அங்கே போனால் மங்கீஸ்லாம் நிறைய இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்துட்டு அடுத்தது லேண்டில் வீடு கட்டியிருந்தாங்க. அது உள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தால் ரித்துப்பர்ணா தனியாக விளையாடுந்தா. ஏன்னா மைண்ட் கூட தான் எப்பயுமே விளாடுவா. அவளுக்கு மைண்ட் விளையாட ரொம்ப போர் அடிக்கிறதுனால அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு விளையாடிருந்தா. அதுக்கப்புறமா என் தங்கச்சியே போர் அடிக்குதுன்னு சொல்லி நானே குக் பண்ணுறேன்ட்டு உட்காந்து குக் பண்ணியிருந்தேன். எங்களுக்கும் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். நானே, என் அக்கா, என் கசின்லாம் ரொம்ப போர் அடிச்சிடுது. அப்படியே சுற்றி உட்காந்து விளையாடிருந்தோம். ஈவினிங் ஆனோடனே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு. ஏன்னா மைன்பா ஃபோன் பண்ணி நீங்கள் எப்போ வருவீங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தேன். எங்களுக்கு மைனும் இல்லாத தனியாக இருக்க பிடிக்கல. அதனால் திருவிழா முடிஞ்ச அடுத்த நாளே நாங்கள் கிளம்பிட்டோம்.
காரில் எல்லா லக்கேஜும் எங்கள் அப்பா எடுத்து வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் கோவிலுக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு நான் அக்கா எனக்கு தங்கச்சி எல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து கார் கிளம்பிட்டோன்னே ஏறிட்டோம். எல்லோரும் டயர்டில் தூங்கிட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து அப்பா டீ குடிச்சிட்டு போகலான்னு ஒரு இடத்துல நிறுத்திட்டாரு. அங்கே வந்து குழி பணியாரம் இருந்தது. வித்து பணியாரம் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிடுது. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி விட்டுவிட்டு அவளுக்கு பிடிச்சிருச்சு. நல்லாவே உட்காந்து சாப்பிட்டு வந்தேன். பிறங்க விட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.